ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் முடி அதிகமாக கொட்டுது அப்படின்னா கொட்டுறதை நிறுத்துறதுக்கு ரொம்பவே சூப்பரான டிப்ஸ் பார்க்கலாம். இதுக்கு நமக்கு எந்த ஒரு ரெமடியோ அப்ளை பண்ணி வைக்கணும், ஒரு மணி நேரம் கழிச்சு 2 மணி நேரம் கழிச்சு அந்த மாதிரி எதுவுமே இல்லை. நீங்கள் டேரெக்டாக ஷாம்பு எப்படி யூஸ் பண்ணுவீங்களோ அதே போல் நீங்கள் இதை பயன்படுத்தலாம். அதோடு கூடவே நீங்கள் ஷாம்புவோடவே மிக்ஸ் பண்ணி இந்த இன்க்ரீடியண்ட்டை சேர்த்திங்கன்னா போதும். ஏன்னா மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணுற ஷாம்பில் இந்த ஐட்டம்ஸ் இருக்க சான்ஸ் இல்லை. ஒரு வேளை இருக்கலாம், இருந்தாலும் நீங்கள் இந்த ஐட்டம்ஸ் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா வேலை செய்யும். அதோடு நம்ம இதை செய்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியான ஒரு கம்மியான இன்க்ரீடியண்ட் தான் தேவைப்படும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் அரிசி கழுவின தண்ணி ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க. நான் இங்கே ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கேன் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு. அதுக்கப்புறம் ரோஸ் வாட்டர், நீங்கள் எந்த ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணுறீங்களோ அதையே எடுத்து பயன்படுத்திக்கோங்க. வீட்டில் நீங்கள் ரெகுலராக பயன்படுத்துங்க. நான் மோஸ்ட்லி சென்னையில் இருக்கும்போது அடிக்கடி வாங்கி வீட்டிலையே செஞ்சுப்பேன். இப்போ ஒடிஷாவுக்கு வந்த அப்புறமா ரோஸ் அந்தளவுக்கு இந்த டைமிங் சீசனில் கிடைக்கல, அதனால் நான் செய்யலை, கடையிலேருந்து தான் வாங்கினேன். இதில் இப்போ நம்ம 3 ஸ்பூன் அளவுக்கு அரிசி கழுவின தண்ணி எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆலோவேரா ஜெல் இருந்தால் யூஸ் பண்ணுங்கள். இல்லை உங்கள்கிட்ட வீட்டில் நிறைய இந்த ஆலோவேராவே செடியாக இருக்குது அப்படின்னா அந்த செடியிலேருந்து ஒரு துண்டு கட் பண்ணி நல்லா அந்த தோலோடு சேர்த்து, அதாவது நமக்கு அந்த தோலையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை அரைச்சிட்டு நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ரெகுலராக வீட்டில் என்ன ஷாம்பு நீங்கள் பயன்படுத்துகிறீங்களோ அதையே எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் இதில் சேர்த்தாச்சு. இப்போ நீங்கள் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஷாம்பு இப்போ உங்கள் தலையில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை 3 ஸ்பூன் இங்கே சேர்த்துக்கலாம். நாம் அரிசி கழுவின தண்ணி 3 ஸ்பூன், அதுக்கப்புறமா ரோஸ் வாட்டர் 2 ஸ்பூன், 1 ஸ்பூன் ஆலோவேரா ஜெல் ப்ளஸ்ஸு நீங்கள் யூஸ் பண்ணுற ஷாம்பு. நான் எனக்கு தலை நான் க்ளீன் பண்ணணுன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஷாம்பு, அந்த அளவுக்கு எடுப்பேன். அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு இப்போ நான் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் ரொம்ப அதிகமாக வேக்காடாக இருந்தது. அதுவும் இல்லாமல் நான் சென்னை போயிட்டு வந்த அப்புறமா கொஞ்சம் முடியும் கொட்ட ஆரம்பிச்சிது. ஏன்னா தண்ணி இங்கே அங்கே அதுக்கப்புறம் சொந்தக்கார வீடு இந்த மாதிரி கொஞ்சம் இருந்ததுனால போயிட்டு வரும்போது என்ன ஆகும்னா தண்ணி ரொம்ப அதிகமாக சேஞ்ச் பண்ணதுனால முடி கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. அதனால நான் என்ன பண்ணிட்டேன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ரெமடியை ட்ரை பண்ணேன். இது ரொம்ப நல்லா வேலை செஞ்சுது. ஒரு 4 தடவை நான் ட்ரை பண்ணேங்க. அதுக்கப்புறம் சுத்தமாக முடி கொட்டுறது நின்று போச்சு. சரி, நம்ம கண்டிப்பாக இது நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கலாம். ஏன்னா வேக்காடு இருக்கும்போது நமக்கு என்ன ஆகுனா அதிகமான வேக்காடு இருந்தால் அந்த தண்ணி நமக்கு வேர்வை தண்ணி நம்ம தலையோட அந்த வேர் பகுதியில் அப்படியே நின்றுச்சுன்னா அது அப்படியே நின்று அழுக்காக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம சொரைஞ்சி விட்டோம்னா அந்த இடம் நமக்கு லைட்டாக கொஞ்சம் பிரச்சனைகள் வரலாம். அதுக்கப்புறமா முடி அதனால் கூட நிறைய இப்போ நம்ம தலை எப்போவுமே ஈரமாக இருந்தால் என்ன ஆகும், கண்டிப்பாக முடி கொட்டும் இல்லைங்களா? இதுவே நம்ம நார்மலாக தலை குளிச்சுட்டு வந்த அப்புறம் ஏன் நம்ம தலையை தொடச்சி விட்றோன்னா அந்த முடி ரொம்ப வீக்காக இருந்து உடஞ்சி போயிடக்கூடாது. அதோடு நமக்கு எல்லா முடியும் கொட்டிடக்கூடாதுனால நம்ம உடனே தொடச்சி விட்ருவோம். ஈரம் இருந்தால் முடி கொட்டுறது மெயின். அதோட கோல்டு பிடிக்கிறது ஒரு விஷயம், அதோட மெயினாக முடி கொட்டுறது நிற்கும்னு சொல்லிட்டு நம்ம உடனே தொடச்சி விட்ருவோம். அப்படி இருக்கும்போது நமக்கு மோஸ்ட்லி எல்லா டைம்லேயும் வேக்காடாக இருந்ததுன்னா இப்போ என்ன ஆகுனா நமக்கு நிறைய வேர்வை முடி கொட்ட ஆரம்பிச்சிடும். அதனால் அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். அதோடு ப்ளஸ் நிறைய காரணம் நமக்கு விட்டமின்ஸ் மினரல்ஸ் நமக்கு தேவையான அளவுக்கு நமக்கு எடுத்துக்கலனாலும் முடி கொட்டும். அதுக்கப்புறம் குழந்தை முகம் பார்க்க முடி கொட்டும்னு சொல்லுவாங்க. எனக்கு பிரசவத்துக்கு அப்புறமா முடி கொட்டுச்சு. அப்போ நான் வேறு மாதிரி டிப்ஸ்லாம் ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் முடி கொட்டாமல் வச்சுட்டேன். அது நான் ஏற்கனவே சேனலில் நிறைய அப்லோட் பண்ணியிருப்பேன். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம் பழைய சேனல் தான் நம்ம சேனல். அந்த டைமில் இருந்தால் எங்கள் பசங்க பிறந்த அப்போ இருந்து நான் வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த டைம்லலாம் நான் என்னென்ன ரெமெடிஸ் யூஸ் பண்ணி நல்லா வேலை செஞ்சதுன்னா அதை உடனே அப்லோட் பண்ணிவிடுவோம். ஒரு வேளை செட் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக நான் அதை அப்லோட் பண்ண மாட்டோம். இப்போ இந்த ரெமடியை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு குளிக்க போகிறீங்க அப்படின்னா குளிக்க போனோம் நம்ம என்ன பண்ணுவோம், ஹேர் வாஷ் பண்ணுவோம் இல்லைங்களா? முதல்ல ஹேர் வாஷ் பண்ணாமல் தலையில் இதை அப்படியே ஊற்றி நல்லா நமக்கு அப்படியே ஒரு மசாஜ் மாதிரி பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க. ஒரு 2-3 நிமிஷம். இப்போ நம்ம உடம்பு குளிச்சுட்டு உடம்பு தேய்ச்சி குளிச்சுட்டு அப்புறமா நீங்கள் தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடியே அதுக்குள்ளே ஒரு 2-3 நிமிஷம் ஆகிடும் இல்லைங்களா? அந்த டைம் ஒரு 5 நிமிஷம் போல் நமக்கு அப்படியே தலையில் இருந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி லைட்டாக போட்டு இதை நல்லா கசக்கி
நாளைக்கு சுத்தம் பண்ணோம்னா நமக்கு வந்து அந்த அழுக்கும் போகும், ப்ளஸ் முடியும் கொட்டாமல் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மோஸ்ட்லி வந்து நிறைய பேர் வாரத்தில் 2-3 தடவை ஹேர் வாஷ் பண்ணுவாங்க. நமக்கு மேக்ஸிமம் கண்டிப்பாக ஒரு 2 தடவை பண்ணலாம். அப்படி முடியலன்னா வந்து ஒரு தடவை பண்ணலாம். கண்டிப்பாக வந்து ஹேர் வந்து நம்ம சுத்தமாக வச்சுக்கிட்டா தான் முடியும் கொட்டாமல் இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் 2 தடவை ஹேர் வாஷ் பண்ணுங்கள் வீக்லி. உங்களுக்கு கோல்டு பிடிக்கும் அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா சரி முடிஞ்ச வரைக்கும் 1 டைம் வச்சு பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் எத்தனை தடவை வாரத்தில் யூஸ் பண்ணாலும் சரி எந்த சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது. நீங்கள் இதே மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள். முடி கொட்டுறது முழுசாக நின்று அப்புறமா நீங்கள் ரெகுலராக ஷாம்பு வந்து எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இதனால் எந்த சேஞ்சஸும் நமக்கு தெரியாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்ல ஒரு ரிசல்ட்டாக இது உங்களுக்கு இருக்கும். அதோடு உங்களுக்கு முடி கொட்டுறது நின்னாலும் எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்படி ஒரு வேலை செஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதனால் பார்க்குற மற்ற ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களும் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. அதோடு நம்ம சேனலுக்கு ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி விதவிதமான டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கு. நம்ம சேனலில் கிட்டத்தட்ட 6-7 வருஷம் பழைய சேனல். அதோட கூடவே ஒரு 2000 வீடியோஸ் கிட்ட நம்ம பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஏதாவது வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் பாருங்கள். அதோட ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட்டும் பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கோமோ அதை வந்து நம்ம ஒடியாவில் எப்படி சொல்லுவாங்க, எப்படி பேசுகிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு வேளை ஒடியாவில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் வீடியோ பாருங்கள். இல்லைனா இங்கேருந்து ஸ்கிப் பண்ணி வெளியில் வந்துடுங்க. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ இதில் நம்ம என்னென்ன இன்க்ரீடியன்ஸை சேர்த்துருக்கோமோ அதெல்லாம் நான் ஒன்று ஒன்றா ஃபஸ்ட்டு தமிழில் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரியாவில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு கிண்ணா எடுத்துக்கலாம். அப்படின்றதுக்கு கிண்ணா அணியா அப்படி சொல்லலாம். சாவல துவா பானி அப்படின்னா அரிசி கழுவின தண்ணி. ரோஸ் வாட்டருக்கு குலாப் ஜொலோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஒடிஷாவில் வந்து ஜொலோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஹிந்தியில் ஜல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜொலோ அப்படின்னா ஒடியா. அதனால் வந்து நம்ம ரோஸ் வாட்டர்னால் குலாப் ஜொலோ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம அரிசி கழுவின தண்ணி அப்படின்னா தின்னிட்டா சாமுச்சி சாவல துவா பானி. 2 ஸ்பூன் ரோஸ் வாட்டர் அப்படின்னு சொல்கிறதுக்கு 2 சாமுச்சி கோலாப்பு ஜலோ. அப்புறமா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம இதை சேர்த்துருக்கோம். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு ஆலோவேரா ஜெல்லு அப்படின்றதுக்கு நம்ம ஆலோவேரா ஜெல்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் இது ஒடியாவில் வந்து கியூ குவாரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் யாருமே அந்த மாதிரி சொல்கிறதில்ல. இதை வந்து ஆலோவேரா ஜெல் தான் சொல்கிறாங்க. 1 ஸ்பூன் நம்ம ஆலோவேரா ஜெல் அப்படின்னு சொல்கிறதுக்கு 1 ஸ்பூன் ஆலோவேரா ஜெல். ಅದಕ್ಕப்புறம் நம்ம தினமும் ಯೂಸ್ பண்ணுற ஷாம்பு ಆಮೇಲೆ ସବୁଦିନ ಯೂಸ್ କରିଦେବା ஷாம்பு இதில் மிசைதவா. இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கலந்துடலாம். அப்படின்னா ଏଇଟା ସବୁ ମିଶେଇଦେବା. ୟାକୁ ମୁଣ୍ଡରେ ଲଗେଇକି ଭଲକି ଘଷିକିରି ଗାଧେଇବା. அப்படின்னா இதை நல்லா தலையில் தேய்ச்சி குளிச்சுக்கிட்டோம்னா முடி கொட்டுறது நின்றுடும். சுட்டி ஜோடிவா பந்த ହେଇଯିବ அப்படின்னு சொல்லலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய புதுவிதமான டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்காக. ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாகவும் பத்திரமா வருங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.